முட்டைக்கோசு பாருங்கள், நல்லா அந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன், பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக அரிஞ்சிருக்கிறேன் பாருங்கள். இது போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு கொடுங்க. வெங்காயம் போட்டுட்டு அதை கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய்ங்க, பொடியாக நறுக்கல, கொஞ்சம் நீளமாக நறுக்கியிருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்புங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இந்த உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நல்லா வந்து கலங்கி வர்ற மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன் பாருங்கள். முட்டைக்கோஸ் தாளித்து விட்றக்கு சட்டி சூடாயிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொடிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க. நாம் வந்து கலக்கி வச்சிருக்கிற முட்டைக்கோசு போட்டுக்கலாம் பாருங்க. தட்டம் போட்டு மூடி வைக்கலாங்க. தட்டம் எடுத்து பார்த்துடலாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. உப்பு கொஞ்சம் பத்தாம இருந்து நான் உப்பு போட்டேன் மறுபடியும். நான் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது. நான் தண்ணி எல்லாம் ஊற்றலை. முட்டைக்கோசில் இருந்த தண்ணியே தானுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. முட்டைக்கோசெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்க. தண்ணியெல்லாம் இப்போ இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா தண்ணியோட போட்டால் வந்து சலசலன்னு ஆயிரும் பாருங்க. தண்ணி சுத்தமாக தண்ணி இல்லை பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருள் போட்டேன். மல்லித்தலை வந்து ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவுமே வந்து தேங்காய் போட்டுக்குங்க. தேங்காய் வந்து ரொம்ப வந்து வணங்கக்கூடாது. சூப்பராக நம்ம முட்டைக்கோசு பொரியல் பாருங்கள். செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றிங்க.